எல்லா வல்லமையும் பொருந்திய மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு விடாமுயற்சியும் தெய்வத்தின் அருளும் எப்பயுமே இருந்துகிட்ருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுடைய மனசு அப்படி ஒரு நல்ல மனசுங்க, தங்கமான மனசு. கோல்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியே கோல்டு மாதிரி அவங்க மனசு அப்படி ஒரு நல்ல மனசு, இனிமையானவர்கள். யாருக்கும் எந்த கெடுதியும் நினைக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் மிதுன ராசிக்கு கெடுதியே நினைக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். மற்றவர்களும் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு உணர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்ச் 29 சனி பெயர்ச்சி வருதுங்க. இதில் உங்களுக்கு எப்படி எந்த பலனை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்குறாருங்க சனி பகவான். உங்கள் குணத்துக்கு ஏற்றா போல் நல்ல பலனை தரார். வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்த போகிறார் சனி பகவான். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை ஏற்படுத்த போகிறாரு. நீங்கள் புதுசாக எல்லாத்தையும் இப்போ தான் புதுசாக பிறந்த மாதிரி அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா கஷ்டத்தை அனுபவித்த உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கிறது சாதாரண விஷயமா இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ தன்னால் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிம்மதியாக இருக்க போகிறீங்க, கவலை இல்லாமல் இருக்க போகிறீங்க. முதுகில் குத்துனவங்க இனிமேல் உங்கள் முன்னாடி கூட வரப்போகிறதில்ல. எங்கேயுமே உங்களை பார்க்காத அளவுக்கு சனி பகவான் அவரை துரத்தி விட்டுருவாங்க. அதே போல் நிறைய கவலைகளை நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. கவலைன்னா சாதாரண கவலை கிடையாது, சந்தோஷத்துக்கான அறிகுறியே இல்லாத கவலை. ஏதோ வாழ்க்கையில் வாழறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியெல்லாம் இனிமேல் கஷ்டப்பட தேவையில்லைங்க, முன்னேற்றம் வந்துருச்சுங்க. இவ்வளோ தூரம் தாங்கிக்கிட்டு வந்த உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாதா? நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும். பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டே இருந்துட்டீங்க. கொஞ்சமாக நஞ்சமாக அவமானங்கள், கொஞ்சமாக நஞ்சமாக அசிங்கம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்போ மாறுதுங்க. இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறாங்க. மார்ச் 29 சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வராருங்க சனி பகவான். அதாவது 10ஆம் வீட்டுக்கு வரார். இது தொழில் ஸ்தானம், பதவி ஸ்தானம். இந்த வர்றது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கு தாங்க வராரு. நீங்கள் அதை பத்திரப்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் அதை சரியாக செய்யணும், முறையாக செய்யணும். எந்த விதத்துலையும் என்னால் இனி தப்பு ஏற்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் வருங்க. அதே போல் செய்யும் செயலில் தெளிவு வேணும். எது செய்தாலும் தெளிவாக செய்யணும். இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, தேவையில்லாததை செய்யக்கூடாது. இது நமக்கு வருமா வராதான்னு யோசித்து செய்யணும். எல்லாம் எனக்கு வரும், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு செய்தாலும் தப்பாக போயிடும். உங்களோட வேலை என்ன, உங்களோட தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரிந்தால் மட்டும் போதுங்க. எல்லாமே சிறப்பான பலனாக இருக்குதுங்க. அதே போல் பலகீனமாக இருந்த உங்களுக்கு இது பலத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக தாங்க இருக்குது. மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் பலகீனமாகவே இருந்துட்டீங்க. ஏன்னா பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, துன்பந்தான். நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டீங்க. வாழ்நாள் முழுக்க இப்படி தான் இருப்போமோன்ற ஒரு எண்ணத்துக்கே நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் இல்லைங்க, நிச்சயமாக மாற்றம் வருது. எது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் மனசுக்கு சொல்லணும். அது சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை ஒரு மாதிரி விரக்தியாகவும் ஸ்தம்பிக்க வச்சிரும். அடுத்து என்ன செய்ய போகிறோம், சுயநினைவே இல்லாத அளவுக்கு இருப்பீங்க. உயிர் மட்டும்தான் இருக்கும், உடல்லாம் எங்கேயோ அது பாட்டு சுற்றிட்டு இருக்கா மாதிரி அது பாட்டு போயிட்டுருக்கும். அப்படிலாம் இல்லை. இனி நல்ல காலம் வந்துருச்சுங்க. கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். பிரச்சனை ஜாஸ்தி இல்லையா, பள்ளத்தில் விழுந்துட்டீங்க, மேலே எழும்பணுன்னா கொஞ்சம் நாள் எடுக்க தான் செய்யும். உடனே ஏறி மேலே உட்காந்துருவேன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்களோட அறியாமை. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நடப்போம். ஒரு நாள் மேலே ஏறி நிச்சயமாக உட்காந்துருவீங்க. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பதவியை தரப்போகுதுங்க, நல்ல குணத்தை தரப்போகுது, நல்ல தொழிலை தரப்போகுது, நல்லபடியான வாழ்க்கையை தரப்போகுது, வருமானத்தை ஏற்படுத்த போகுது, நேர்மையான குணத்தை தரப்போகுது. ஏற்கனவே நீங்கள் நேர்மைக்கே சொந்தக்காரங்க மிதுன ராசிக்காரர்கள். இன்னும் உங்களை நேர்மையாக்க போகிறாங்க. தேவையில்லாதவங்க கிட்டேருந்து உங்களை தனியாக விலக்கி வைக்க போகிறார். நீங்கள் இனி சம்பாதிச்ச காசை உங்களுக்கானதாக இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்கார் சனி பகவான். அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்க தன்னால் உங்களை விட்டு விலகுவாங்க. சண்டை போட்டுட்டு போனாலும் சரி, இல்லை தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டு போனாலும் சரி, இல்லை உங்களை அவமானப்படுத்தி விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் தயாராக இருந்துக்கோங்க, கவலைப்படாதீங்க. எது ஒன்று விலகினாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது, அவங்களுக்கு தான் அது நஷ்டம். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆளுங்க கூட இல்லாமல் அவங்க விலகி போகிறாங்கன்னா அது அவங்களுக்கு தான் நஷ்டம். அவங்களால இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கூட கிடைச்சது கிடையாது.
அப்படி இருக்கும்போது கூட இருக்கிறவங்களாம் பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. போனால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சேர்றாங்களா சேரலையான்றதை அதுக்கடுத்தது பார்த்துக்கலாம். அதே போல் தொழில் தொடங்குறதா இருந்தால் இப்போ தொடங்கலாங்க, நல்லா இருக்குது. ஆனால் சிந்திச்சு செயல்படுங்க. எந்த தொழில் நான் செய்தால் சரியாக இருக்கும் நீங்கள் தான் யோசிக்கணும், ஆலோசனை பண்ணணும். தெரிந்த தொழிலை செய்யுங்க. தெரியாததில் எதுலேயும் கை வைக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. தெரிஞ்சதை மட்டும் கைவிடாமல் இருந்தாலே நிறைய நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். தெரியாததில் போய் நம்ம எதாவது செய்தால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெற்றி கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது. நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். தோல்வியே வேண்டான்றேன் நான் உங்களுக்கு. போதும், இருக்கிற தோல்வியை நீங்கள் வச்சுருக்கிறதே பெரிய பெரிய மூட்டையாக தான் வச்சுருக்கீங்க. இப்போ எதுக்கு புதுசாக தோல்வியை மறுபடியும் மூட்டை கட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? வேணாம், தெரிஞ்சதை செய்யுங்க, வெற்றி அடையலாம். வாய்ப்பு எளிதாக கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சிந்திச்சு செயல்படுங்க. இருக்கிற காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே போல் தொழில் தொடங்குறதா இருந்தால் கூட்டு முயற்சியில் தொழில் தொடங்குறேன், அவங்க பாதி காசு இல்லை இத்தனை பர்சன்டேஜ் அவங்க இத்தனை பர்சன்டேஜ் நானுன்னு சொல்லிட்டுலாம் போடாதீங்க. தேவையில்லைங்க. அப்படியெல்லாம் முன்னேறி என்ன பண்ண போகிறீங்க? அப்படிலாம் யாரும் முன்னேறினதும் கிடையாது. கூட்டு முயற்சி பண்ணிவிட்டு கும்பலாக எல்லாம் செய்கிறேன்னா ஒன்றுமே கிடையாது. அது ஒரு கதை கூட சொல்லுவாங்க. நீ உமி எடுத்துகிட்டு வா, நான் அரிசி எடுத்துகிட்டு வரேன், 2 பேரும் கலந்து ஊதி ஊதி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அதுதான் அர்த்தம். அவங்க எடுத்துகிட்டு வர்றது சாதாரண தவிடு தான். ஆனால் நீங்கள் அரிசி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு கடைசியில் அது கையில் உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தனியாக செய்கிறதா இருந்தால் முயற்சி பண்ணுங்கள். கூட்டு முயற்சி வேண்டாம். உங்களுக்கு அது செட்டும் ஆகாது. உங்களோட நேரத்துக்கு இது தகுதி இல்லாத ஒன்றா ஆகிடும். அதே போல் 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு சிறப்பாகவே இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடமும் அதுதான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னென்னா, உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைகிறாருங்க. மிதுன ராசிக்கு நீச்சம் அடைஞ்சிடுறார். புதன் பகவான் தான் உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடையும் பொழுது உங்களுக்கு அறிவு கூர்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சிந்திக்கிற திறன் குறைய ஆரம்பிக்கும். பயம் வரும். அதனால் யோசித்து செயல்படுங்க. புதன் பகவான் சப்போர்ட் இல்லாத பொழுது உங்களால் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னும் போது நீங்கள் மற்ற கிரகம் சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தாங்க சரியாக இருக்க முடியும். இல்லைன்னா பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். சிந்தித்து செயல்படுறது உங்கள் கையில் இருக்குது. இப்போ ஆசை வார்த்தை காமிச்சு வருவாங்க. நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதெல்லாம் செய், அதெல்லாம் செய், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு. நிச்சயமாக அது எதுவுமே வெற்றி அடையாதுங்க. புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கான கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துக்கு வச்சுக்காதீங்க. அவங்க ஆலோசனை உங்களுக்கு பலிக்காது. அவங்க உங்களுக்கு எது செய்தாலும் அது சரியானதாகவே அவங்க சொன்னாலும் உங்ககிட்ட வரும்போது அது சரியானதாக இருக்காது. நிச்சயமாக தோல்வியை தழுவ வேண்டியதாக இருக்கும். வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. வெற்றிக்கான வாய்ப்புகளை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு போயிட்டே இருங்க. அதே போல் இந்த 2.5 ஆண்டு காலம் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் திருத்தமாக செய்யுங்க, திருப்தியாக செய்யுங்க. செய்யும் வேலையில் உறுதியாக செய்யுங்க. இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கான காலம். வேலையே கிடைக்கலங்க, நான் என்னத்தங்க வேலை செய்கிறது, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களேன்னு சொல்கிறீங்க. வேலை கிடைக்குங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக வேலை கிடைக்கும். எல்லாத்தையும் நல்ல வேலையாக கிடைச்சி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் மாற்றம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. வேலை கிடைக்கும். வேலையிலையும் உறுதியாக இருங்க. இந்த வேலை தான் எனக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு வரும். அதே போல் செய்யும் தொழிலில் சோம்பேறித்தனம் வரக்கூடாதுங்க. எப்போயாவது இதை ஏன் செய்யணும், அதை ஏன் செய்யணும், அதை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்தினீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு செய்ய முடியாமல் கூட போயிடும். எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்பாகவே செய்யுங்களேன். கொஞ்சம் உறுதியாகவே செய்யுங்க. சோம்பேறித்தனத்தை தூக்கி ஏற கட்டிட்டு இப்போ இறங்கி செய்யுங்க. நல்ல லாபம் உங்களுக்கு வரும். தொழிலில் உங்களுக்கு திறமை ஏற்படுங்க. திறமை ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும். செய்கிற தொழில் உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் எப்படி எதை வேணாலும் யோசிச்சு பண்ணாலும் அந்த செய்யக்கூடிய வேலை சுத்தமாக இருக்கும். நம்பிக்கையாக செஞ்சீங்கன்னா, உறுதியாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக வந்துடும். கவலைப்பட தேவையில்லை. முன்னேற்றம் ஏற்படும். தொழிலே தான் இருக்கணும் உங்கள் குறிக்கோள். வேறு எதுக்கும் போகக்கூடாது. எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையிலே இருங்க. நிறைய மாற்றம் ஏற்படும். தேவையில்லாத மனக்கசப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க. அதே போல் மன உளைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க. இது என் வேலையா, இது என் வேலையே இல்லை அப்படிலாம் நினச்சிங்கன்னா அந்த வேலை இல்லாமே போயிடும். வேலை கிடைக்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? நிறைய பேர் இப்போயே வேலை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கான வேலை கிடைக்கும். அதே போல் பிடிக்காமல் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ பிடிச்ச வேலை, அவங்களுக்கான வேலை, அவங்க படித்ததுக்கான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க.
இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குது. எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும், புது முயற்சி செய்யலாம், புதிய தொழில் தொடங்கலாம், முன்னேற்றம் ஏற்படும், சிறப்பாக இருப்பீங்க, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், உங்களுக்கான மரியாதை அங்கீகாரம் கிடைக்குங்க. முதல்ல உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மரியாதை, அங்கீகாரம். எவ்வளோ நாளாக மதிச்சே இருக்க மாட்டாங்க. வேலைக்கு போகலன்னா யாருக்கு தான் பிடிக்கும்? ஏதாவது சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் போக மாட்டேன்னா சொன்னீங்க, கிடைக்காம இருந்துச்சு இல்லையா? ஆனால் அவங்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. வேலைக்கு போகலன்றத ஒரு அசிங்கமாக நினச்சிருப்பாங்க. அவங்களே அமைதியாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க அவங்கள உங்கள் பிள்ளை வேலைக்கு போகல, உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போகல, உங்கள் அப்பா வேலைக்கு போகல, இப்படியே சொல்லி உங்கள் பேரில் இன்னும் வெறுப்பை ஏற்படுத்தி விட்ருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே சரியாயிடுங்க. இந்த 2.5 ஆண்டு காலத்தை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமாக நல்ல நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தராருங்க சனி பகவான். அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது.